No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் அரசியலுக்கு வந்து நான் தான் போட்டி அப்படின்னு சொன்ன பிறகு அவங்கக்கிட்ட ரொம்ப சலனெல்லாம் வந்தாச்சு, ரொம்ப பயம் வந்தாச்சுங்க. அதனால் வந்து காங்கிரஸும் போச்சுன்னு வச்சிங்களேன், அது வந்து ஏதோ 5% போச்சு இல்லை. காங்கிரஸ் வெளியே போய் தாவேகா சேர்ந்தால் இந்த 5-8% 10% ஆகும். விஜய் இஸ் இன்ச்சிங் ஃபார்வேர்ட். அவர் ஃபார்வேர்டில் மூவ் ஆகிட்டே இருக்கார். அவருக்கு இன்றைக்கி தேதியில் 25-26% சாலிட் சப்போர்ட் இண்டிவிஜுவலாக இருக்குது. வித்தவுட் சப்போர்ட் ஆஃப் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி, எனி குரூப், எனி ஆர்கனைசேஷன். அதனால் அவர் கூட்டணி எப்படி அமைக்க போகுதுன்னு பார்க்கணும். இன்னும் டைம் இருக்குது. பிரேமலதா வேறு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அமைச்சராகவும் எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறுவோன்னு. கண்டிப்பாக அவங்க ப்ளூ பிரிண்ட்டுங்க. நீங்கள் விஜயை நான் இப்போவும் சொல்கிறேன், குறைச்சி மதிப்பிடுறாங்க. விஜய் வந்து ரொம்ப தீர்மானமாக ஸ்டடி பண்ணிட்டு தாங்க அரசியல் கட்சிக்கு தொடங்கியிருக்காரு. இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வரைக்கும் ரஜினிகாந்த், கமல்ஹாசன்லாம் சினிமா துறையை விட்டு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்ருக்காங்க. அமிதாப் பச்சன் வரைக்கும். எங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 கோடி ரெவென்யூ வர்ற துறையில் டாப்பில் இருக்கும்போது தூக்கி போட்டு வர்றாருன்னா அவர் என்ன எல்லாத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பாசிபிலிட்டிஸ், இந்த ஸ்வாட் கால்குலேஷன்லாம் போடாமலா வந்திருப்பார். அவருக்கு பின்னால் ஒரு டீம் இருக்குங்க. அந்த டீம் வந்து நிச்சயமாக ப்ளூ பிரிண்ட் பண்ணியிருக்கு. நேற்று நடத்தின ஆர்ப்பாட்டம் ஒரு உதாரணம். 28 மாவட்டத்திலையும் மேசிவ் டெமான்ஸ்ட்ரேஷன். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜய் காங்கிரஸ் கூட்டணி அமையுமா? இதில் திமுக என்ன செய்யும்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் நம்முடன் நினைக்கிறார். வணக்கம் திரு மதிவாணன். வணக்கம். காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும். ஏன்னா திமுக தலைமை காங்கிரஸ் தலைமை நெருக்கமாக இருக்காங்க. ஒருவேளை காங்கிரஸோடைய தலைமை திமுகவோடு இருக்க முடிவு செய்தால் காங்கிரஸ் பிளவுபட்டு ஒரு பகுதி விஜயோடு போகும். இப்படி எல்லாமே செய்திகள் உலவுது. அது யாருக்கு லாபம் தரும்? திமுகவுக்கு நட்டம். லாபம் முழு 8% வந்து அவங்க கையில் இருக்கிறது உடஞ்சி ஒரு பகுதி தாவேக்காவுக்கு போனால் தாவேக்காவுக்கு லாபம் தானே. இப்போ காங்கிரஸ் கட்சி முழுமையாக திமுகவில் இருக்கிறதுக்கும் அதில் ஒரு பகுதி பிரிஞ்சு உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தில், இன்றைக்கி பல மாவட்டங்களில் வந்து திமுகவோட இந்த உறவை கட் பண்ணுன்றதில் தெளிவாக இருக்காங்க காங்கிரஸ் அணிகள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பேசின வரைக்கும் அவங்களுக்கு பிடிக்கல இந்த திமுகவோடு இருக்கிறதுன்றது. திமுக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் அவங்கெல்லாம் அவங்கள நடத்துறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சஃபகேட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. அதை மீறி தலைமை வந்து அவங்க இந்தியா கூட்டணி, பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படி இப்படின்னு ஏதாவது தப்பாக கணக்கு போட்டு அந்த கூட்டணியை தொடர்வார்கள் என்றால் காங்கிரஸ் எனிவே இட் வில் கெட் ஸ்பிளிட். ஆனால் அஃபிஷியல் காங்கிரஸ் வந்து தாவேக்கா கிட்ட போனால் மோர் பெனிஃபிஷியலாக இருக்கும் தாவேக்காவுக்கு. ஒரு ஸ்பிரிண்டர் குரூப் போனாலும் லாபம்தான். பட் மோர் எப்போனா ராகுல் காந்தி காங்கிரஸின் அஃபிஷியல் தலைமை தாவேக்கா கூட சேரும்போது இட் வில் பி எ பவர்ஃபுல் காம்பினேஷன் அகெயின்ஸ்ட் பிஜேபி. திமுக ஒரு பலமான கட்சியாக இருக்கிறதுனால அது காங்கிரஸுக்கும் லாபம் தருது. அது சரியா? இல்லை காங்கிரஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறதுனால அது திமுகவுக்கு லாபம் தருது, அதுதான் சரியா? இதுக்கு நான் பதில் சொல்கிறத விட திருச்சியில் ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர் வேலுச்சாமின்னு இருக்கார். அவர் வந்து இந்த கேள்விக்கு ஒரு காணொலியில் நான் பார்த்தேன், ஒரு நேர்காணலில். அவர் சொல்கிறாரு, நீங்கள் திமுக கூட்டணியை விட்டு போனீங்கன்னா நீங்கள் தோற்றுருவீங்க, ஜெயிப்பீங்களான்னு. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, ஆமாம், அதாவது ஜெயிப்பது உறுதியாக தோற்பது நிஜமாக தெரியாது, டவுட்ஃபுல் தான். அது இங்கேயும் தான் திமுக கூட்டணியில் இருந்தாலும் அப்படியே ஜெயிச்சிட முடியாது. ஆனால் நாங்கள் வெளியே போனோம்னா திமுக ஆட்சியே இழக்குமே, பரவாயில்லையா? அப்படி இழக்குமா? கண்டிப்பாக. உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் கேட்குறேன், போன தேர்தலில் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் என்ன வித்தியாசம்? இட் இஸ் அரவுண்டு 6% நினைக்கிறேன் தோராயமாக. ஆமாம், ரைட்டா? எப்போ 6%? தேர் இஸ் நோ ஜெயலலிதா. ஏடிஎம்கே 4 சில்லியாக இருக்குது, 4 பக்கமாக பிரிஞ்சிருக்காங்க. அதே போல் இந்த 10 வருஷ ஆட்சி ஏடிஎம்கே. இவ்வளோத்துக்கு பிறகும்
வெறும் ஜஸ்ட் 6% ஸ்வீப்லாம் கிடையாதுங்க. 75 எம்எல்ஏ வந்து அந்த கூட்டணி ஜெயிச்சாங்க. எதிர்கட்சி ஏடிஎம்கேவே 66 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. வித் ஆல் தீஸ் டிஃபிகல்ட்டிஸு 10 வருஷம் இன்கம்பன்சி, பெரிய பாப்புலர் லீடர், சரிஸ்மாட்டிக் லீடரில் ஏடிஎம்கே டிவைடட் அட் வேரியஸ் லெவல். இப்படி ரிபல்லியன் இருக்குது. உள்ளே இருந்தே ஓபிஎஸ் எதிர்ப்புரட்சி பண்ணுறாரு. டிடிவி தனியாக போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ டிடிவியால் மட்டுமே அவங்க வந்து தென் தமிழ்நாட்டில் ஒரு 10-17 தொகுதிகளில் தோத்தாங்க. ஒருவேளை டிடிவி அதிமுகவில் இருந்திருப்பார் என்றால் நிச்சயமாக 80-85க்கு வந்துட்டு இருப்பாங்க. அதனால் திமுக வந்து ரொம்ப வலுவான கட்சி. 67லேருந்து என் நினைவு 1967 அண்ணா வந்து ஆட்சியை முதல் முறையாக தமிழ்நாட்டில் அமைத்த போது டைவர்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சார். இந்த பக்கம் ராஜாஜியும் இருந்தார். புரியுதுங்களா? எல்லாரையும் ஒன்று சேர்த்து தான் அவர் வந்து கூட்டணி 15 கட்சியோ 11 கட்சியோ நினைக்கிறேன். அப்போ ஆனந்த விகடனில் ஏதோ கழுத மேலே எல்லாரும் வரா மாதிரி கூட ஒரு கார்ட்டூன் போட்டு கிண்டல் பண்ணாங்க. அப்போது கூட்டணி இல்லாமல் திமுக ஒரு தேர்தலில் ஜெயிச்சதில்லை. அதுக்கு அர்த்தம் கூட்டணி வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஜெயிப்பாங்கன்னு இல்லை, கூட்டணி வச்சும் தோற்றுருக்கிறார்கள். அதுக்கும் பல உதாரணங்கள் இருக்குது. அதனால் கூட்டணி இல்லாமல் திமுகவால் தனித்து ஜெயிக்கவே முடியாதுங்க. அதை எழுதி தரங்க. இது வரைக்கும் அவங்க அதை டெஸ்ட் பண்ணதே இல்லை. இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த தடவை நினைச்சாங்க. நீ சொன்னீங்க பல பிளான் இருக்கு அப்படி. ஆமாம், போறவங்க போகட்டும், காங்கிரஸ் போனாலும் போகட்டும், எல்லா தொகுதியிலும் உதயசூரியனை அதிக தொகுதிகளில் உதயசூரியனை நிற்க வைப்பது, அது அதிமுக இல்லாத கட்சிகள் அல்லது விஜய் இல்லாத கட்சிகள் நின்றால் அவர்களை எளிதாக தோற்கடிக்க முடியும் அப்படின்னு திமுக நினைக்கலாமா கூடாது? நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க. திமுகவுக்கு இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியிலுமே சவால் இருக்குங்க. அதாவது மூத்த அமைச்சர்கள் 15 பேர் தொகுதியிலேயே அவங்க தோப்பாங்கன்னு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து திமுக தலைமைக்கிட்ட இருக்கிறதா ஒரு செய்தி இருக்குது. நாம் போய் பேசினா கூட பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் கிராஸ் செக்ஷனில் அவ்வளோ வெறுப்பில் இருக்காங்க. இவங்க மீடியா வந்து இன்றைக்கி ஃபால்ஸாக ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிகிட்ருக்காங்க. பலமான கூட்டணி, நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு எம்பி கூட இல்லாமல் லோக்சபாவில் திமுக இருந்திருக்குதா இல்லையா? கலைஞர் இருந்தப்போவே சொல்கிறேன் நான். 2 எம்எல்ஏ தான் 234 திமுக இருந்திருக்குதா இல்லையா? அதனால் திமுக வந்து கூட்டணியை தான் நான் சொல்கிறேன், கூட்டணியோடு தான் இதெல்லாம் சொல்கிறேன். தனித்து தே நெவர் அட்டம்ப்டட். எந்த தேர்தலிலும் தனித்து அவர்கள் போட்டி போட்டதே இல்லை. ஆனால் நாங்கள் பெரிய கட்சி, நாங்கள் தான் ஆச்சா போச்சான்னு உதார் விடுவாங்க. உண்மையில் திமுக வந்துங்க கூட்டணி கட்சிகள், அதுவும் காங்கிரஸ் மாதிரி கட்சிலாம் வெளியே போச்சுன்னு சொன்னால் ரொம்ப துர்பலமாகிடுங்க. அதனுடைய வெற்றி வாய்ப்பு என்பது கணிசமாக குறைஞ்சிடும். இப்போவே விஜய் அரசியலுக்கு வந்து நான் தான் போட்டி அப்படின்னு சொன்ன பிறகு அவங்கக்கிட்ட ரொம்ப சலனெல்லாம் வந்தாச்சு, ரொம்ப பயம் வந்தாச்சுங்க. அதனால் வந்து காங்கிரஸும் போச்சுன்னு வச்சிங்களேன், அது வந்து ஏதோ 5% போச்சு இல்லை. காங்கிரஸ் வெளியே போய் தாவேகா சேர்ந்தால் இந்த 5-8% 10% ஆகும். நீங்கள் இங்கே இப்போது பேட்டியிலே சொன்னீங்க விஜய் கட்சி அல்லது கூட்டணி ஜெயிச்சுருன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஜெயிக்காதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க. இல்லைங்க, இது வந்துங்க இட் இஸ் ஓப்பன். இன்னைய டேட்டில் இன்னும் தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு மேலே இருக்குங்க. மேலே தான் தேர்தல் நடக்க போகுது. இன்னைய டேட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி விஜய் இஸ் இன்ச்சிங் ஃபார்வேர்ட். அவர் ஃபார்வேர்டில் மூவ் ஆகிட்டே இருக்கார். அவருக்கு இன்றைக்கி தேதியில் 25-26% சாலிட் சப்போர்ட் இண்டிவிஜுவலாக இருக்குது. வித்தவுட் சப்போர்ட் ஆஃப் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி, எனி குரூப், எனி ஆர்கனைசேஷன். அதனால் அவர் கூட்டணி எப்படி அமைக்க போகுதுன்னு பார்க்கணும். இன்னும் டைம் இருக்குது. பிரேமலதா வேறு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அமைச்சராகவும் எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறுவோன்னு. அப்போ அதனுடைய நான் என்ன நினைக்கிறேன்னா, திமுக அதிமுக வந்து தனி கட்சி ஆட்சியில் தான் உறுதியாக இருக்காங்க இன்னி வரைக்கும். அதில் ஏதாவது மாறுபாடு பண்ணியிருக்காங்களா? இல்லை. ஆனால் விஜய் ஒருத்தர் தான் கூட்டணி ஆட்சின்னு டெக்ளேர் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்க விஜய்கிட்ட போய் சேர போகிறாங்க தானே அர்த்தம். ஸோ அதனால் இனி யாரெல்லாம் இப்போ தினகரன் வேறு மேடைதோறும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காரு, டிவிகே தலைமையில் விஜய் தலைமையில் வலுவான கூட்டணி உருவாகும்னு. அப்போ இன்னொரு 1 or 2 months கழித்து தான் we can correctly gauge. ஆனால் இன்னைய தேதியில் ஓப்பனாக தான் இருக்குது. ஆனால் ஆட்சிக்கு வர முடிகிற அளவுக்கு ஒரு பலமான ஒரு கூட்டணி அமைந்து அல்லது ஒரு பலமான ஒரு வெற்றியை விஜய் கூட்டணியால் கொடுக்க முடியுமா?
அதாவதுங்க, மக்கள் மாற்றம் வேணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா யார் என்ன தலைகீழாக நின்று தடுக்க பார்த்தாலும் அது நடக்காதுங்க. நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்தோம், ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் 15 லாங் இயர்ஸ் நல்ல பேர் எடுத்த முதலமைச்சர் ஷீலா தீக்ஷித், அவங்களே இவர் அந்த நியூ டெல்லி தொகுதியிலேயே நின்று தோக்கடிச்சது மட்டும் இல்லை, பர்சனலாக காங்கிரஸ் ஆட்சியை காலி பண்ணார். NT ராமாராவ் யுனைடெட் ஆந்திராவில் கட்சி தொடங்கி 10வது மாதமே காலி பண்ணார். அதனால் பல உதாரணங்கள் இருக்குங்க. மக்கள் இந்த ஆட்சி போதும்டா, இன்றைக்கி எந்த செக்ஷனுங்க சந்தோஷமாக இருக்கு? குறிப்பாக வோக்கல் செக்ஷன் வாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், டீச்சர்ஸ், யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ், காலேஜ், இது எல்லாமே இப்போ அப்படியே பர்னிங்கில் இருக்காங்க. எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க. ஏமாற்றிட்டாங்க இந்த ஆட்சி. தூய்மை பணியாளர்கள், அவங்களுக்கு நீ 3 வேளை சாப்பாடு போட்டாலும் இருக்கிற வேலையை பறித்து ப்ரைவேட்டுக்கு விட்டீங்க, கான்ட்ராக்டுக்கு கொடுக்குறீங்க. கம்யூனிஸ்டுகள்லாம் பாவம், வேறு வழி இல்லாமல் வாய் பொத்திட்டு இருக்காங்க. தனியார் மையத்தை காலம்புறா எதிர்த்து போராடியவர்கள். ஒரு அரசு துறையில் இருக்கிற வேலையை தூக்கி தனியார் கொடுக்குறாங்கன்னா இதை எதிர்த்து அவங்க தானேங்க முதல்ல களம் கண்டிருக்கணும். ஆனால் இன்றைக்கி யாரோ ஒரு அமைப்பு போராடுறாங்க, அந்த தொழிலாளிகள், அவங்கள கண்டுக்கிறாங்களா இவங்க? அப்போ உங்களுக்கு பெண்கள் மீதான குற்றங்கள் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம். முதல்வரே போதை பாதையை தவிர்ப்போம் காணொளி போடுற அளவுக்கு இன்றைக்கி போதை என்ற புதைகுழியில் தமிழ்நாடு மக்கள். எக்கனாமின்னு பார்த்தீங்கன்னா 9 லட்சம் கோடி கடன் இருக்குங்க. ஒரு நாளைக்கு எத்தனை கோடி வட்டி கட்டுறோன்றது சாதாரண மக்களுக்கு தெரியாதுங்க. அதனால் விவசாயிகள் பிரச்சனை, கொள்முதல் பண்ண நெல்லை தூக்கி பாதுகாப்பான இடத்த வைக்காததால் நீங்கள் அந்த டெல்டா ஏரியா பூரா இன்றைக்கி விவசாயிகள் கதறினாங்க. நம்ம பார்த்தோம், முளைச்சிடுச்சு. கொஞ்சம் முளைச்சதுன்றார் விவசாய அமைச்சர். கொஞ்சம் முளைச்சா என்ன, நெல் திருப்பி முளைச்சிடுச்சுன்னா முடிஞ்சது இல்லையா? ஆனால் விஜய் ஒரு ஆட்சி அமைக்கணும், ஒரு பெரிய கட்சியாக இருக்கணும், அந்த அளவுக்கான விருப்பத்திலேயாவது அல்லது அந்த அளவுக்கான ஒரு நுணுக்கத்தில் ஸ்ட்ராட்டஜியில் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவங்க ப்ளூ பிரிண்ட்டுங்க. நீங்கள் விஜயை நான் இப்போவும் சொல்கிறேன், குறைச்சி மதிப்பிடுறாங்க. விஜய் ரொம்ப தீர்மானமாக ஸ்டடி பண்ணிட்டு தாங்க அரசியல் கட்சிக்கு தொடங்கியிருக்காரு. இல்லைன்னா நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி வரைக்கும் ரஜினிகாந்த், கமல்ஹாசன்லாம் சினிமா துறையை விட்டு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்ருக்காங்க. அமிதாப் பச்சன் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 கோடி ரெவென்யூ வர்ற துறையில் டாப்பில் இருக்கும்போது தூக்கி போட்டு வர்றாருன்னா அவர் என்ன எல்லாத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பாசிபிலிட்டிஸ், இந்த ஸ்வாட் கால்குலேஷன்லாம் போடாமலா வந்திருப்பார்? அவருக்கு பின்னால் ஒரு டீம் இருக்குங்க. அந்த டீம் நிச்சயமாக ப்ளூ பிரிண்ட் பண்ணியிருக்கு. நேற்று நடத்தின ஆர்ப்பாட்டம் ஒரு உதாரணம். 28 மாவட்டத்துலேயும் மேசிவ் டெமான்ஸ்ட்ரேஷன். இது ஒன்றும் பெரிய மக்களை பாதிக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், சார் இஷ்யூ. இது ஒரு மியர்லி பொலிட்டிக்கல் எஜிடேஷன் தான். மக்கள் திரண்டு போராடுறதுன்றது ஒரு வகை லைவ்லிவுட்டுக்காக. ஆனால் இது ஒரு ஜனநாயகத்துக்கான போராட்டம். இதுக்கு அவர் எங்கேயும் இல்லாமல், அவர் ப்ரெசன்ஸே இல்லாமல், அவருடைய 5வது ஆள் 6வது ஆளெல்லாம் அனுப்பிச்சு, இப்போ கோயம்புத்தூரில் பாருங்கள் நல்ல க்ரௌடுங்க. இவர் டாக்டர் அருண்ராஜ், இந்த பக்கம் மதுரையில், சென்னையில் பிக் க்ரௌடுங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. தனிச்சு பண்ணுறாங்க. இந்த கூட்டணி கூட்டாஞ்சோறு ஆக்கிட்டு இருக்காங்க 10 பேரை வச்சுக்கிட்டு, திமுக கூட்டணி. ஆனால் அங்கே தனிச்சு பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்தவரையில் விஜய் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கணும். அது ஏதோ அந்த நாற்காலியில் போய் உட்காரணுன்றதுக்காக இல்லை. நீங்கள் 1000 பணம் இருந்தாலும், 1000 உங்களுக்கு வசதிகள் இருந்தாலும், மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்னா ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கணுங்க. அதனால தான் இஸ் வெரி பர்டிகுலர் தட் சீஃப் மினிஸ்டராக தான் வரணும்னு. எடப்பாடியை சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு கொஞ்சம் பார்த்து செய்கிறீங்களா சார் இதை கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு போய் தயவுக்குள்ளே நிற்க, அவர் ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு மனசில் வச்சுருக்காரு. ஊழலற்ற நிர்வாகம் கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை உருவாக்கணும்னு. அப்போ அப்படிப்பட்டவர் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டாருன்னு நான் நம்பலைங்க. ஏன்னா விஜயை நான் ரொம்ப ஸ்டடி பண்ணதில்லை இந்த 2.25 வருஷத்தில். இஸ் ஏ வெரி 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 ரொம்ப ப்ரில்லியண்ட்டு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. எங்கே பேசணும், எப்போ பேசாமல் இருக்கணும்,
சீமான் மாதிரியோ வேறு தலைவர்கள் மாதிரியோ மைக்கு கிடைச்சா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்தால் பேசுகிற ஆள் இல்லை. அந்த மாதிரி தலைவர்கள்கிட்ட தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க வந்து எதை பேசணும் எப்போ பேசணும்னு தெரிஞ்சு வச்சுருக்கார் விஜய். இஸ் ஒன்லி 51, ஹேவிங் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டில் 2 வருஷம் கூட இருக்காது. அப்போ இவ்வளோ மெச்சூரிட்டி அவருக்கு இருக்குதுன்னா எதுவுமே இல்லாமல் அவருக்கு வந்து அப்படியே விழுந்துருவாரா? அதெல்லாம் அப்படிலாம் நான் அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணலைங்க. அவர் வந்து நான் ஓவர் எஸ்டிமேட்டும் பண்ணல. he is capable of delivering goods if he has been elected as CM. அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறிமையாக திரு மதிவாணன், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.